ஏறத்தாழ எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன் 415வது ஆண்டில் ஹிபாஷியா என்கிற இந்த பெண் அறிஞர், அந்த பெண் அறிஞரின் 7 புத்தகங்கள் முற்றிலும் அழிக்கப்படுகின்றன. அதில் ஒரு புத்தகத்தின் தலைப்பு த மில்கி வே, பால்வெளி பாதை. அதைத்தான் இப்போது நான் பால்வெளி மண்டபம் என்று நம்முடைய அந்த நட்சத்திர மண்டலத்திற்கு பெயர் வைத்திருக்கிறோம். அதில் ஒன்றுதான் சூரியன் என்கிற வகையில் அந்த புத்தகம் பேசுகிறது. அந்த புத்தகத்தின் ஒரு பிரதி கூட இப்போது இல்லை. ஆனால் அந்த புத்தகத்தை பற்றி எழுதப்பட்ட 600க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் நம்மிடம் இருக்கின்றன. அந்த புத்தகத்தையும் அழித்து பீட்டர் என்கிற ஒரு ஆணாதிக்கவாதியின் தலைமையில் ஒரு மத அடிப்படைவாத கும்பல் அலெக்சாந்திரியா நூலகத்திற்குள் நுழைந்து பிலாசபி, அஸ்ட்ரானமி, பால்வெளி மண்டலம் என்றெல்லாம் நியோ பிளாட்டோனிசம் பேசிக் கொண்டிருந்த அந்த அம்மையாரை இழுத்து வந்து அடித்து நொறுக்கி கொலை செய்து துண்டம் துண்டமாக வெட்டி தூக்கி எறிந்திருக்கிறார்கள். அதைத்தான் சிலந்தி கூடுகள் செய்கின்றன. தேனீக்களை எப்போதும் அவை காத்திருந்து தன் வலைக்குள் விழும் வரை பிடித்து சிதைத்து அவைகள் இல்லாமல் போக்குகின்றன. அதன் முதல் போராளியாக ஹிபாஷியா வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறார். அதன் பிறகு எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு பெண்கள் அறிவியலுக்குள் நுழைய முடியாத அளவிற்கான ஒரு பயங்கரவாதத்தை அந்த நிகழ்ச்சி விதைத்தது. இதன் அடிப்படையில் நாம் சந்திக்கும் அடுத்த அற்புத மனிதர், எனக்கு இந்த ஹிபாஷியாவை அறிமுகம் செய்தவர் யார்? நம்முடைய நாட்டில் ராஜலட்சுமி என்கிற ஒரு விஞ்ஞானி இருந்தார். பெண் விஞ்ஞானிகளில் பலரது பெயரை நாம் இருட்டடிப்பு செய்திருக்கிறோம். நான் ஒரு அறிவியல் பேச்சாளன், எப்போதும் அறிவியலை தேடிக்கொண்டிருப்பவன். நோபல் அறிஞர் வெங்கி ராமகிருஷ்ணனுடைய தாயாரின் பெயர் தான் அந்த ராஜலட்சுமி. அவர் ஒரு அறிவியல் அறிஞர். நம்முடைய சிதம்பரத்துக்கு அருகே ஆசிரியையாக இருந்தவர். பிறகு அமெரிக்காவில் ஒரு பல்கலைக்கழகத்தில் உயர் கல்வி படிப்பதற்கு இடம் கிடைத்து 1959வது ஆண்டில் சென்று இணைகிறார். இந்தியாவில் முதலில் கொக்கோ கோலா போன்ற இந்த திரவங்கள் எவ்வளவு ஆபத்தானவை என்பது குறித்து 1970களில் முழுமையான ஒரு ஆய்வு கட்டுரையை எழுதி அதை வெளியிட முடியாமல் போய் கடைசியில் 79வது ஆண்டு நேரடியான ஒரு கூட்டத்தில் இந்திரா காந்தி அம்மையாரிடம் அதை ஒப்படைத்து அவர் இந்த நாட்டிற்குள் பெப்சியும் கொக்கோ கோலாவும் விற்பனை செய்யக்கூடாது என்று பாராளுமன்றத்தில் கொண்டு வர வைத்த விஞ்ஞானி தான் இந்த ராஜலட்சுமி அம்மையார். இந்த அம்மையார் தன்னை பற்றி ஒரு இடத்தில் குறிப்பிடுகிறார். அவருடைய 2 எழுத்துக்கள் தான் வெளிவந்தன. அதில் ஒரு எழுத்தில் சொல்கிறார், இன்று நேற்று அல்ல, நாங்கள் பெண் குரல்களை ஹிபாஷியா காலத்தில் இருந்தே இந்த வரலாறு இருட்டடிப்பு செய்திருக்கிறது என்று ஒரு இடத்தில் குறிப்பிடுகிறார். அங்கிருந்து தான் நான் ஹிபாஷியாவை தேட தொடங்குகின்றேன். இந்த வரலாற்றில் புத்தக போராளிகளின் கதையை கேட்கிற பொழுது இவர்களுடைய போராட்டம் எவ்வளவு கொடுமையானது என்பதற்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். அந்த உதாரணத்தை தேடி நாம் பயணிக்க வேண்டியது 870 கிபி. அதிலே புகாரி என்கிற ஒரு அறிஞன், இஸ்மாயில் உல் புகாரி என்று வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட அறிஞன், ஆப்டிக்ஸ் என்கிற ஒரு நூலின் ஆசிரியன். அந்த புத்தகம் 4500 பக்கங்கள் அராபிய மொழியிலே எழுதப்பட்டு அதை தொகுத்து அவன் கையில் வைத்திருக்கிறான். அதை வெளியிட வேண்டும் என்று அப்போதெல்லாம் ஊரினுடைய தலைவராக இருந்தவன் பெயர் காலிஃப் என்று சொல்வார்கள். அவனிடம் சென்று அதை கொடுக்கிறான். இதை நான் எழுதிக்கிறேன், இது எதை பற்றி என்று அந்த சிலந்தி கேட்கிறது. ஏனென்றால் அந்த புத்தகத்தை எழுதிய தேனி புகாரி. அந்த சிலந்தி இப்போது ஜொனாதன் ஸ்விஃப்ட் பார்வையிலே பார்ப்பது என்றால் இந்த பேட்டில் ஆஃப் தி புக்ஸ், அந்த சிலந்தியிடம் போய் சிக்கிக் கொள்கின்றான். அந்த சிலந்தி காலிஃப். இந்த நூலை படித்தால் போதும், இந்த நூலில் நான் இந்த கண்ணாடிகளை, லென்ஸ்களை எப்படி செய்வது என்று எழுதியிருக்கிறேன். அதன் தொழில்நுட்பத்தை விளக்கி இருக்கிறேன். எப்போது? 870 கிபி. வெறும் மணலை வைத்துக்கொண்டு அந்த மணலில் மிக சிறப்பான சில வேதிப்பொருட்களை கலந்து எப்படி கண்ணாடி செய்ய முடியும் என்பதை நான் விவரித்திருக்கிறேன் என்று கூறி அந்த விவரணைகளை இந்த புத்தகத்தில் தொகுத்திருக்கிறேன். கண் பார்வையற்றவர்களால் இனி பார்க்க முடியும் என்று அறிவிக்கிறான் அந்த மாபெரும் அறிஞன்.
சிலந்தி சொல்கிறது. சிலந்தி எல்லாம் அப்படித்தானே பேசும். கண் பார்வை இல்லாத ஒரு நிலை ஏன் ஏற்படுகிறது? நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு சிலந்தி பேசிச்சு இல்ல, என்ன பேசிச்சு? சென்ற ஜென்மத்தில் நீ செய்த பாவங்களின் வெளிப்பாடுதான் நீ கூடாக பிறந்திருக்கிறாய். பேசிச்சுல்ல ஒரு சிலந்தி. சிலந்திகள் அப்படித்தான் பேசும். அந்த சிலந்தி என்ன செய்தது? இது இறைவனுக்கு பொறுக்குமா என்று தெரியவில்லை. அது சொல்லுது, இப்படி வந்து உட்காரு. 4000 பக்கம் கொண்ட அந்த புத்தகத்தை 5 பேர் கொண்ட ஒரு குழு உன் தலையில ஓங்கி அடிப்பாங்க. ஓங்கி உன் தலையில அடிச்சப்புறம் நீ சாவலன்னு வச்சுக்க, கடவுள் வந்து இந்த ஒர்க்கை ஏத்துக்கிட்டாருன்னு அர்த்தம். சிலந்தி அனௌன்ஸ் பண்ணுது. உலகமே வியந்து பார்த்த அந்த சம்பவத்தில் தலையில ஓங்கி அடிக்கிறாங்க சார். வரலாற்றில் நடந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் அதிர்ஷ்டவசமாக அல் புகாரி உயிர் பிழைத்தார். ஆனால் கண் பார்வை போய்விட்டது. கண் பார்வை இழந்து இன்னொரு 40 ஆண்டுகள் அவர் வாழ்ந்து இந்த புத்தகத்தை முழுமையாக எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. இந்த புத்தகத்தை குறித்து எனக்கு அறிமுகம் செய்தவர் இந்தியாவில் முதலில் அண்டார்டிகா பயணம் மேற்கொண்ட அற்புதமான அறிவியல் அறிஞர் சையத் ஜஹூர் காசிம் என்கிற ஒரு மாமனிதர். சையத் ஜஹூர் காசிம் வந்து பரங்கிப்பேட்டையில் பல நாட்கள் ஆய்வு செய்திருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய கடலாய்வு மையத்திலே வாழ்ந்து அண்டார்டிகா போவதற்கான தன்னுடைய பயிற்சிகளை மேற்கொண்டவர். அவர் ஒரு கட்டுரையில் சொல்கிறார், நீங்கள் நினைப்பது போல் அல்ல, புதிய கண்டுபிடிப்புகள் சகாப்தங்கள் எல்லாம் போராடிதான் ஜெயிக்க முடியும். அப்பவே பேட்டி கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் அண்டார்டிகா போறேங்கிறீங்களே, அங்கே -18 டிகிரின்றான், நீங்கள் தாக்கு பிடிப்பீங்களா? அப்போ ஒரு விளக்குகின்றார். அண்டார்டிகா பயணம், நாங்கள் வந்து அண்டார்டிகாவில் ஒரு பக்கத்து தீவு வரைக்கும் போயிடுவோம். ஆனால் அங்கிருந்து அண்டார்டிகா போகணும்னா 8 ஸ்டெப் டெஸ்ட் இருக்கு. கடைசி டெஸ்ட் 10 டிகிரி மைனஸ்ல உன்னால இருக்க முடியுதான்னு பார்க்குற டெஸ்ட். உன்னால இருக்க முடிஞ்ச அப்புறம் தான் உன்னை கொண்டு போய் அங்கே விடுவாங்க. அது வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்தவங்களாம் இருக்கான், பாடி தாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதே மாதிரி நிலைமையில் புகாரி அதை கடந்து வரவில்லையா? என் கண் பார்வையோ என் உடலோ என் உடற்கூறோ ஏதாவது ஆனாலும் அறிவியலுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டாமா என்று கேட்கிறார். அப்படிப்பட்ட இரண்டாவது மிகப்பெரிய புத்தக போராளியாக நாம் இந்த ஆப்டிக்ஸ் புத்தகம், இன்றைக்கும் கூட இந்த புத்தகத்தின் அடிப்படையில் தான் நானும் இந்த கண்ணாடி அணிந்திருக்கிறேன், இங்க இருக்கும் பலரும் அணிந்திருக்கிறீர்கள். இதன் அடிப்படைகளை சாதித்து காட்டியவன் அல் புகாரி. மூன்றாவது பிரம்மாண்ட போராளியை பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நான் பல ஆண்டுகளுக்கு அதை அறியாமல் தான் இருந்தேன். எஸ்கே மித்ரா என்று நம் நாட்டில் ஒரு அறிஞர். எஸ்கே மித்ரா எப்படிப்பட்ட ஆள்னா சார், அவருக்கு வந்து ஒரு 10 வயசா இருக்கிறப்ப நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, 10 வயசு பையன் ஒருத்தன், சின்ன பையன், ஒரு கூடை, அந்த கூடைக்கு வந்து ஒரு பெரிய பலூன் சார். அந்த பலூன்ல அந்த பையனை வச்சு மேல அனுப்புறாங்க. அவங்க வாத்தியார் தான் அனுப்பிச்சது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடந்தது கல்கட்டால. அந்த பலூன் அப்படியே மேல போய் அது எங்கெல்லாம் போகுது அங்க போய் டெம்பரேச்சரே எல்லாத்தையும் குறிக்கணும். அதுக்கு இந்த பையன் அப்படி வாழ்க்கையின் தொடக்கமே அட்மாஸ்பியர்ல ஆரம்பிக்குது எஸ்கே மித்ராக்கு. அவர் எழுதின பிரபலமான புத்தகத்தின் தலைப்பும் அட்மாஸ்பியர். இந்த புத்தகம் வெளிவரக்கூடாது என்று பிரிட்டிஷ்காரர்கள் தடை விதித்து விட்டார்கள். ஆனா 1957ஆம் ஆண்டு நம்முடைய சோவியத் யூனியனில் இருந்து ஸ்புட்னிக் விண்வெளியை நோக்கி பறந்த பிறகு அந்த சயின்டிஸ்ட் குழு ஒரு பேட்டி கொடுக்குது. அப்ப சொல்றான், எங்களுக்கு வந்து எஸ்கே மித்ரா எழுதின அட்மாஸ்பியர் புக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு. உடனே நேரு அதை பத்தி கேள்விப்பட்டு, அது என்ன புக்கு, யார் அந்த எஸ்கே மித்ரா, எங்க இருக்காரு, கூப்பிடுங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹையர் ஸ்கூல்ல வாத்தியாரா இருக்காரு சார். அவரை நேரு அழைத்து வந்து அவரை பேராசிரியர் ஆக்குகிறார். அவருடைய அட்மாஸ்பியர் புத்தகம், அந்த அட்மாஸ்பியர் புத்தகத்தை, அது வந்து வெளிவந்த ஆண்டு 1952. அந்த புத்தகத்தை எஸ்கே மித்ரா, நான் ஜியோர்டானோ ப்ரூனோ என்கிற அறிஞருக்கு இந்த புத்தகத்தை சமர்ப்பிக்கிறேன் என்று எழுதியிருக்கிறார். யார் இந்த ப்ரூனோ? தேடி பார்த்தால் இந்த ப்ரூனோ ஒரு பிரம்மாண்ட அறிஞனாக, இவன் வெறும் அறிஞனா இருந்து வெறும் கட்டுரையெல்லாம் எழுதி வெறும் புக்கை இன்னும் அந்த காலத்தில் இவனை ஒன்றும் சொல்லிக்க மாட்டாங்க. ஆனா இவன் ஊர் ஊரா போய் அறிவியல் பிரசங்கம் செய்யறான். ப்ரூனோ
ஊர் ஊராக சென்று அறிவியல் பிரசங்கம் செய்கின்றான். இத்தாலி முழுவதையும் சுற்றி வருகிறான். நோலாவில் பிறந்தவன் இத்தாலி முழுக்க சுற்றி வரான். இவனை பத்தி கேள்விப்படுறாங்க. இவன் போடுறதுல என்ன பேசுறான்? ஒன்றும் பயப்படாத, அந்த சூரியன்லாம் சும்மா நட்சத்திரம் தான். ராத்திரி நேரத்தில் கம்பளம் போட்டது போல அந்த இரவினுடைய வானம் இருக்கும். அங்கிருந்து லைட் எல்லாம் தெரியுது இல்ல, அது அந்த ஓட்ட வழியா வர்ற சொர்க்கத்தின் வெளிச்சம் என்று நம்ப வைக்கப்பட்ட ஒரு ஆண்டில் இதெல்லாம் நட்சத்திரங்கள், சூரியனும் நட்சத்திரம் தான், அதுதான் மையத்தில் இருக்கிறது என்று கணித ரீதியில் ஊர் ஊரா போய் விளக்கம் கொடுக்கிறான் ப்ரூனோ. இந்த ப்ரூனோவை ஒரு இடத்தில் பிடித்து கட்டி வைத்து அன்றைய சிலந்திகள், ப்ரூனோ ஒரு தேனி, அன்றைய சிலந்திகள் வலையில் எப்போது சிக்குவான் என்று பார்த்திருந்து அவனை உயிரோடு எரிக்கிறார்கள். ஆனால் ப்ரூனோ தான் இறந்து போவதற்கு முன் குறிப்புகளை எல்லாம், தன்னுடைய உரையின் குறிப்புகளை எல்லாம் தொகுத்திருக்கிறான். இத்தாலிய மொழியில் அந்த உரையின் தொகுப்புகளை அப்படியே கொண்டு வந்து 17 புத்தகங்களாக, வால்யூம்ஸாக அதை வெளியிட்டு, அதில் 2 வால்யூம் தான் இப்போ கிடைக்குது. முதலில் வானத்தை வேறு வகையில் பார்த்த, அறிவியல் ரீதியில் பார்த்த ப்ரூனோ தான் என்னுடைய முன்னோடி. அவருக்கு நான் இந்த புத்தகத்தை அன்போடு சமர்ப்பிக்கிறேன் என்று எஸ்கே மித்ரா அறிவித்திருப்பது எவ்வளவு பொருத்தமான ஒரு விஷயம். மூன்றாவது, இந்த விஷயத்தில் சிலந்திகளிடம் சிக்கிய ஒரு தேனியாக நாம் பார்க்க வேண்டியது கோப்பர்னிக்கஸ். கோப்பர்னிக்கஸ் என்கிற அந்த அறிஞன் ப்ரூனோவிடம் இருந்து செயலாக்கத்தை பெறுகிறான். ஆனால் இந்த கோப்பர்னிக்கஸ் சிலந்திகளோடு சேர்ந்து வாழ சபிக்கப்பட்டவன். ஒரு தேவாலயத்தினுடைய பாதிரியாராகவே இருக்கிறான். பாதிரியாராக இருந்த கோப்பர்னிக்கஸ் 8 மொழிகளில் வல்லவர். 8 மொழிகள், அப்படிப்பட்ட அறிஞன் அவன். எல்லா 8 மொழியிலையும் சரளமா பேசுவான், சரளமா எழுதுவான். பெரிய அறிஞன். கப்பலிலே வேலை செய்த போது கூட கப்பலின் மொட்டை மாடியில் உட்கார்ந்து கொண்டு 3 ஆண்டுகள் எப்படி ஒரு கப்பல் டார்வினுக்கு உதவியதோ அதுபோல கோப்பர்னிக்கஸுக்கு ஒரு கப்பல் வேலை. மேல உட்கார்ந்து வானத்தை பார்த்து குறிப்புகள் எடுக்கிறான். 3 ஆண்டுகள் எடுத்த குறிப்பை வைத்து ஒரு புத்தகம் எழுதினான். இன்றைக்கு நம்ம ரெவல்யூஷன் வார்த்தையை ஈஸியா யூஸ் பண்றோம். ரெவல்யூஷன் அப்படின்னா இன்னைக்கு புரட்சி. இன்னைக்கு புரட்சி, ரெவல்யூஷன். எவனாவது அரசாங்கத்துக்கு எதிராகவோ, அமைப்புக்கு எதிராகவோ, இருப்புக்கு எதிராகவோ செயல்பட்டா நீ என்ன பெரிய புரட்சிவாதியான்னு கேட்கிறோம். ஆனால் இந்த ரெவல்யூஷன் என்கிற வார்த்தை எங்கிருந்து வந்தது? உலகமே பூமி நடுவில் இருக்கிறது, எல்லாம் பூமியை சுத்துகின்றன என்று சொல்லிக் கொண்டிருந்த காலத்தில் டி ரெவல்யூஷனரி புக்ஸ் என்கிற தன்னுடைய புத்தகத்தின் மூலம், இல்லை, சூரியன் மையத்தில் இருக்கிறது, பூமி சூரியனை சுற்றி வருவது மட்டுமல்ல, பூமி தன்னைத்தானே சுட்டுகிறது. ரெவல்யூஷன். இந்த ரெவல்யூஷன் என்கிற வார்த்தை தன்னைத்தானே பூமி சுற்றுவதால் தான் இரவும் பகலும் ஏற்படுகிறது என்று கணித ரீதியில் நிரூபணமான ஒரு புத்தகத்தை படைக்கிறார் நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ். நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் இந்த புத்தகத்தை அவ்வளவு எளிதாக வெளிவர விட்டு விடுவார்களா? சிலந்திகள் அப்படி என்ன இளிச்சவாயர்களா? சிலந்திகள் இந்த புத்தகத்தை அச்சிடுகிறோம், கவலைப்படாதீர்கள், அச்சிடுகிறோம், கவலைப்படாதீர்கள் என்று ஆண்டுகளை தள்ளிக்கொண்டே வந்து கோப்பர்னிக்கஸ் நாளை காலைல சாவ போறான் சார், இன்னைக்கு நைட் அவன்கிட்ட கொண்டு போய் அந்த ஃபர்ஸ்ட் காப்பியை காட்டுறாங்க. அதை வாங்கி பார்த்த கோப்பர்னிக்கஸ், அட்டை சரியா இல்லை, எதுவுமே போடல. அவங்க என்ன போட்டிருக்காங்க அந்த அட்டையில? இவருக்கு வச்ச தலைப்பு அவன் வைக்கல. சூரியன் நடுவில் இருக்கிறது என்ற பேத்தலோடு வெளிவரும் ஒரு புத்தகம்னு அதை கேலி செஞ்சு ஒரு தலைப்பு வைக்கிறான். அதை பார்த்து கொஞ்ச நேரத்திலே கோப்பர்னிக்கஸ் இறந்து போகிறார். ஆனா இவன் என்ன நினைச்சிட்டானுங்க, கோப்பர்னிக்கஸ் செத்துட்டான், இனிமே இருக்கிறா வெளியிடணும்னு முடக்கிட்டான். எல்லா காப்பியையும் வேட்டிகான்ல வாங்கி அழிச்சிட்டாங்க. ஆனா பெரிய ஒரு தந்திரமான வேலை கோப்பர்னிக்கஸ் செய்தது. அவருடைய தோழர்களின் வழியாக ஜெர்மன் மொழியிலும் இத்தாலி மொழியிலும், ஏன்னா அவனுக்கு 8 மொழி தெரியும்ல, அதே ஒரே நேரத்தில் அந்த புத்தகத்தை வெளிவர வைக்கிறான். செத்த பிறகும் கோப்பர்னிக்கஸ். சிலந்திகளை வெல்லுவது எப்படி என்று தேனீக்களுக்கு தெரியும். சிலந்திகளை எப்படி வெல்வது என்று தேனீக்களுக்கு தெரியும். இந்த சிலந்தி வலைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு தேனியை தேர்வு செய்தன. ஜொனாத்தன் ஸ்விஃப்ட் சொல்றான், சிலந்தி வலை தான், அது அங்கதான் இருக்குது, ஆனா தேனியே போய் அதுல சிக்கிச்சுன்னா இந்த புத்தகங்கள் யார் பக்கம் நிற்கும்
நவீனத்தின் பக்கமா பழமைவாதத்தின் பக்கமா என்று அந்த கவிதை கடைசியில் முடியும். ஆனால் தேனி ஒன்றை தேர்ந்தெடுக்கின்றன இந்த சிலந்திகள். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட தேனி தான் கலீலியோ. கலீலியோவை தேர்வு செய்கிறான் ஒரு போப். கலீலியோவை அழைக்கிறான். டாலமி எழுதிய ஒரு புத்தகம். அவன் தான் பழமைவாதி. அவன் பூமியை வச்சுதான் எல்லாம், மனுஷனை 6 நாள்ல கடவுள் படைச்சாரு, இத்தனை நாட்களுக்குள் இது வந்ததும் ஸ்டாட்டிஸ்டிக்கலா ஒரு புக் எழுதுறான். அப்பெல்லாம் அதுதான் விஞ்ஞானம். அதுக்கு பேர் இயற்கை விஞ்ஞானம். அது ஒரு பக்கம் இருக்கு. நிக்கோலஸ் கோப்பர்னிகஸ் புக் ஒரு பக்கம் இருக்கு. கலீலியோ கிட்ட கொடுக்குறாரு. இந்தா இது எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது, இந்தா வச்சுக்க, இது ரெண்டையும் படி. இது ரெண்டையும் படித்து விட்டு எங்களுக்கு நியாய தீர்ப்பு போல நீ ஒரு அறிஞனை சிலந்திகள் என்ன செய்யும் என்பதற்கு இது ஒரு முக்கிய உதாரணம். சிலந்திகள் என்ன வேணா செய்யும்ல. நாம் எத்தனை சிலந்திகளை இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இழுத்துக் கொண்டு போய் அவர் மீது ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி 120 நாட்களுக்கு விசாரணை நடத்தி, நாங்கள் தான் விசாரிக்காமல் ஒரு நாயைக்குள்ள கொள்ள மாட்டோம் இல்லையா, வீட்டு சிறையில் தள்ளுகிறார்கள். இந்த ஆர்டினன்ஸ் போது கலீலியோவின் கண் பார்வை அவர் இழக்கிறார். 2 விதமான கருத்து. டெலஸ்கோப்பை சூரியனை பார்த்ததுனால கண்ணு போயிடுச்சு, இது ஒரு கருத்து. இன்னொன்று, சாமி குத்தம் பண்ணா கண்ணு போயிடுச்சு. 2. இந்த 2 கருத்துக்களோடும் வாழ்கிறார் கலீலியோ. ஆனால் அதன் பிறகு 24 கண்டுபிடிப்புகளை நிறுத்துகிறார் பார்வை இல்லாமே. கலீலியோவுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையிலேயே கொடுமையானது தெரியுங்களா? கலீலியோவின் சகோதரியை ஒரு பாதிரியாராக்கி தினந்தோறும் என்ன ஆனாலும் மன்னிப்பு கிடையாது, தினைக்கும் 2 மணி நேரம் கலீலியோ உட்கார வச்சு பைபிளை படிக்கணும், அவருக்கு சாம கேட்கணும். இந்த தண்டனை கலீலியோவுக்கு விதிக்கப்பட்டது. இப்படி சிலந்திகள் தேனீக்களை தண்டிக்கும் இன்னொரு புத்தகத்தின் அடிப்படையை உருவாக்கி கொண்டன. இந்த புத்தகத்தை எழுத சொன்னதே தேனீக்கள் தான். அந்த புத்தகத்தின் அடிப்படையும் கலீலியோ என்கிற ஒரு மாமனிதனும் இருந்த காரணத்தினால் இந்த உலகத்தில் இன்றைக்கும் வானியல் என்கிற ஒரு துறை நிலைத்து நிற்கிறது தோழர்களே. அதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த வீட்டு காவலையும் தினசரி பைபிள் வாசிப்பையும் கடந்து நாம் கெப்லரிடம் போகிறோம். இதைவிட மோசமாக கெப்லர் தண்டிக்கப்படுகிறான். கெப்லர் ஒரு தேனி என்பதை மிக விரைவில் சிலந்திகள் அறிந்து கொண்டன. எப்போது? அவனுக்கு 9 வயசா இருக்கும்போது. 9 வயதில் கெப்லர் செய்த ஒரு பிரம்மாண்ட சாதனை. அவன் மலைகளின் உச்சியில் இருந்து வானத்தை பார்க்க கற்றுக்கொள்கிறான். நம்மளாம் வானத்தை பார்க்கிற பார்வை வேற, கெப்லர் பார்க்கிற பார்வை வேற. கெப்லர் அந்த வானத்தை பார்க்கும் பொழுதே இந்த நட்சத்திரம் இங்கு வந்து விட்டது, இது அங்கே போய்விட்டது, இந்த குடும்பம் அங்கே மாறிவிட்டது என்று கச்சிதமாக பேசுவான். அவனுடைய தாய் அவன் அருகில் இருந்து ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டே இருப்பாள். இப்படிப்பட்ட ஒரு கண் பார்வையா உனக்கு என்று. உண்மையில் அவன் கண் பார்வை அப்படிப்பட்டது அல்ல. அவன் மனம் அருமையான ஒரு ஃபுட்பால் எப்படி ஒரு மேட்ச் நடக்கிற இடத்துல அந்த கால்குலேஷன்ஸ் போடுவோம், அது மாதிரி வானத்தை அருமையான ஒரு மைதானமாக கணக்கிடுகிறது. ஆனா கெப்லர் என்ன செய்தான்? கெப்லர் இந்த பூமியில் இருந்து அனைத்து கோள்களும் சூரியனை சுற்றி வரும் பாதை ஒரு நீள்வட்ட பாதை என்று கணித முறையில் நிரூபிக்கிறான். சரி சார், இந்த நிரூபணத்தை அவன் எங்க எழுதுறான்? இப்போ கெப்லருக்கு தெரியும் தேனீக்கள் என்ன தேனீக்கள் இப்படி செய்தால் சிலந்தி என்ன செய்யும் என்று தெரிந்து கொண்ட தேனீக்களில் ஒருவன் அவன். ஜகதால கில்லாடிங்க. அதுக்குள்ள அவங்க அம்மாவை பிடிச்சி ஜெயிலில் வச்சிட்டாங்க. அவங்களுக்கும் தெரியும்ல, சிலந்திகளுக்கும் தெரியும் உங்களை எப்படி வாய முடுறதுன்னு. அவனுடைய கண்டுபிடிப்பு வெளியே வர முடியாமல் தடுப்பதற்காக இவ்வளவு பெரிய அரண் செய்கிறார்கள். நீ முதல்ல பாதிரியார்கள் கொண்ட ஒரு குழு அமைச்சு அவன் முன்னாடி உன் சயின்ஸ் ப்ராஜெக்டை வையே, அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டால் அதை நீ வெளியிடலாம் அப்படின்னு அவனுக்கு ஒரு நிபந்தனை வைக்கிறான். ஒரு பக்கம் அந்த நிபந்தனைக்கு தேதியை குறிக்கிறான் கெப்லர். குறித்து விட்டு கெப்லர் ஒரு வேலை செய்தான். அந்த வேலைதான் சோம்னியம் என்கிற ஒரு சின்ன கதை புத்தகம். சோம்னியம் என்பதுதான் வரலாற்றில் முதலில் எழுதப்பட்ட அறிவியல் புதினம், ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன். அதிலே கெப்லர் என்ன எழுதுகின்றான்? பூமியிலிருந்து தப்பி சென்று வான்வெளியில் திரிந்து நிலால போய் ஒருத்தன் விழுந்துடுறான்.
அந்த கதையில நிலாவில் அப்படி விழுந்த அவன் அந்த நிலா சுற்றும் போது பூமியை சுற்றுகிறான். அந்த கதையில நிலாவை அப்படிலாம் சுத்தி வந்தான் பூமியை. பூமி அங்கிருந்து பார்த்தா உருண்டையா இருக்குது. உருண்டையான இந்த பூமி என்ன வகையான கணக்கோடு இருந்தது. அவன் பூமியை அது சுற்றி வரும்பொழுது பூமி சூரியனை சுற்றுவதை பார்த்தான். பூமி சூரியனை சுற்றி வரும்போது அது நீள்வட்ட பாதையில் சென்றது என்பதை அவன் கண்டுபிடித்தான். அப்படின்னு அதை முழுக்க முழுக்க ஒரு ஃபிக்ஷனாக எழுதுகிறான். ஃபிக்ஷனா எழுதி சோம்னியம் புத்தகம் அதை மிக மிக அற்புதமான கதை புத்தகம் என்று நினைத்து கொண்டு உலகம் வாசிக்க தொடங்குகிறது. அதற்கு உள்ளே இந்த 3 ஃபார்முலாக்கும் இருக்கின்றன என்பதை கண்டுபிடித்த மேதை யார் தெரியுமா? கெப்லரோட ஃபார்முலா. கெப்லர் வெளியிடல, இந்த கெப்லர் இந்த ஃபார்முலாவெல்லாம் அந்த கதைக்குள்ள வச்சிருக்கிறான். இது அனைத்தும் உண்மை, இது நிரூபிக்கப்பட்ட அற்புதம் என்று அறிவித்தவன் ஐசக் நியூட்டன். நியூட்டன் அறிவித்த பிறகுதான் நமக்கு கெப்லரினுடைய இந்த அருமையான நாடகம் தெரியும். கெப்லரின் வழியாக வந்தவன் நியூட்டன். ஆனால் இந்த ஐசக் நியூட்டன் உருவாகும் பொழுதே சிலந்திகளினுடைய வேஷம் மாறிவிட்டது. சிலந்தி ஒரே வேஷத்தில் இருக்காது. சிலந்தி பார்த்தீங்கன்னா தன்னை பல்வேறு வேஷங்கள், நான் தான் திடீர்னு நான் தான் பல்கலைக்கழகங்களின் சான்சலர் என்று சிலந்தி அறிவித்துக் கொள்ளும். சிலந்தி பல வகையான வேஷங்கள் போடும். சிலந்தி எதை வேண்டும் தன் பக்கம் அனைவரையும் திருப்புவதற்காக சிலந்தி சாட்டையால் அடித்துக் கொள்ளும். சிலந்தி போடுகின்ற வேஷங்களுக்கு அளவு கிடையாது. ஆனால் இந்த தேனீக்கள் அப்படி ஒரு தேனியாக உருவாகினவன் தான் ஐசக் நியூட்டன். ஐசக் நியூட்டன் என்கிற அறிஞன் குறை பிரசவத்தில் பிறக்கிறான், வளர்கிறான். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலே சென்று எப்படி படித்தான்? கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படித்தவனுக்கெல்லாம் சாப்பிட்டானா உணவு மேசையை துடைக்கணும், அவன் துணியை துவைக்கணும், அவன் பாத்திரத்தை விலக்கி வைக்கணும். இதோட கண்டிஷன்ஸோட நியூட்டனை உள்ள விடுறாங்க. இத்தனை வேலையும் செய்து கொண்டு நியூட்டன் அங்கு இருக்கிற நூலகத்திலேயே வாழ்ந்தான். நூலகத்தில் வாழ்ந்தால் சிலந்திகள் சும்மா விட்டு விடுமா? சிலந்திகளுக்கு நூலகம் என்றாலே அலர்ஜி. நியூட்டன் அப்போதுதான் அங்க பிளேக் வருது. நமக்கெல்லாம் எப்படி ஒரு விடுமுறை அறிவித்தார்களோ அதுபோல் அங்கே ஒரு விடுமுறை வீட்டுக்கு வந்துடுறான், சும்மா உட்காந்துருக்கான். அப்போ ஹார்வே அவனை தேடி வர்றாரு. ஹார்வே தேடி வந்து அவனிடம் பேசுகிறார். ஹாலி நட்சத்திரத்து புகழ்பெற்றா ஹாலி. அந்த ஹாலி அவன்கிட்ட பேசிட்டு இருக்காரு, சும்மா பேசிட்டு இருக்காரு. சின்ன பையன் அவன். இல்லை எல்லாரும் சொல்றாங்க சூரியனை கோள்கள்லாம் சுற்றி வர்ற பாதை வந்து நீள்வட்ட பாதையாமல அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், கால்குலேஷன் என்கிட்ட இருக்க, ஐ ஹவ் ஆல்சோ கால்குலேட்டட் அப்படிங்கிறான். கால்குலேட் பண்ணி வச்சிருக்கேன் அட பாவி அப்படிங்கிறாரு அவரு. உடனே நியூட்டன் சொல்றான், கெப்லர் ஏற்கனவே பண்ணியிருக்காரு, அந்த புக்கு நீங்க இன்னும் படிக்கலையான்னு. இப்படி ஆரம்பித்தது பிரின்சிபியா மேத்தமெட்டிக்கா புத்தகத்தில் போய் முடிகிறது. இந்த பிரின்சிபியா மேத்தமெட்டிக்கா புத்தகத்தை லத்தீன் மொழியில் எழுதுகிறார் நியூட்டன். ஏன் நியூட்டன் ஏன் அதை லத்தீன் மொழியில் எழுதுகிறார் என்று கேட்டபோது நியூட்டன் சொன்னான், ஒப்புக்கு புரிய வேண்டும் என்று சொன்னான். அவ்வளவு பெரிய நக்கல்வாதி அவன். ஆனால் அந்த புத்தகத்திற்கு ஒரு சிலந்தி உருவாகிறது. ராயல் சொசைட்டியில் வில்லியம் ஹூக்குன்னு ஒருத்தன் இருக்கான். அவன் 90% ஃபாதர். அவன் என்ன பண்றான், நீ வந்து பூர்வீக விசை சொன்னது இதெல்லாம் சொன்னாலும் ஏற்கனவே சொன்னதுதான் நீ காப்பி அடிக்கிறேன்னு. நியூட்டனுக்கு மகா கோபம் வந்து விட்டது. தான் ஏன் காப்பி அடிக்கலன்னு ஒரு புக் எழுதினாரு. அப்போ ராயல் சொசைட்டி தலைவனாக ஹூக் இருந்ததால் பிரின்சிபியா மேத்தமெட்டிக்கா புத்தகத்தை வெளியிடாமலேயே தள்ளி தள்ளி வைக்கிறான். கடைசியில 200 காப்பி போடுறாங்க. போட்டு அதுல 150 காப்பியை நியூட்டனுக்கு இந்த அவன் காப்பி ரைட் என்று கொடுத்து விட்டார்கள். மீதி 50 தான் போகும். இன்றைக்கு அந்த புத்தகத்தின் அடிப்படைகளை பற்றி வாசித்து ஒரு முறை ஐசக், நம்முடைய மாபெரும் அறிஞர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கருத்து சொன்னார். நியூட்டனின் அந்த ஒரு புத்தகம் அன்றைக்கு நோபல் பரிசு இருந்தால் 16 நோபல் பரிசுகளை வென்றிருக்கும் என்று அறிவித்தார். இப்படிப்பட்ட அற்புத நூலை முடக்கினார்கள். கால்குலஸ் நீ கொண்டு வரவில்லை, லீப்னிஸ் தான் கொண்டு வந்தார், அது இது என்று இந்த ஹூக் ஆடிய நாடகங்கள், இதையெல்லாம் மீறிதான் அந்த புத்தக போராளி தன்னுடைய பிரின்சிபியா மேத்தமெட்டிக்கா புத்தகத்தை முன்வைத்தான். அந்த புத்தகம் என்ன செய்தது? யூகங்களில் இறுதி இருளில் அந்த புத்தகத்தை பற்றி, அந்த நியூட்டனின் அற்புதமான புத்தகத்தை பற்றி
ஒரு கருத்து சொல்கிறார் நம்முடைய சுப்பிரமணியம் சந்திரசேகர், நம்முடைய அறிஞர் சுப்பிரமணியம் சந்திரசேகர். நோட் புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவர் எல்லாத்தையும் தமிழில் தான் குறிப்பு எழுதி வச்சிருப்பார். ஆனால் அமெரிக்காவில் வாழ்ந்தவர், நோபல் அறிஞர், தமிழில் தான் குறிப்பு எழுதி வச்சிருப்பார் எல்லாமே. அவர் எழுதியிருக்கார், யூகங்களின் இருளில் இருந்து கணித நிரூபணம் எனும் வெளிச்சத்திற்கு அறிவியலை நகர்த்திய புத்தகம் பிரின்சிபியா மேத்தமெட்டிக்கா என்று எழுதியிருக்கிறார். இந்த புத்தகத்தின் அடிப்படையை நாம் கடக்கும் பொழுது நமக்கு புத்தக போராளிகளினுடைய யுத்தம் என்பது அடுத்த படிநிலைக்கு எடுத்துச் செல்லப்படும் பொழுது எடிசன் என்கிற ஒருவனும் அதற்கு எதிராக டெஸ்லா என்கிற ஒருவரும் நிற்பதை பார்க்கிறோம். இந்த எடிசனை பற்றி லட்சக்கணக்கான புத்தகங்கள் எழுதப்படுகின்றன. எடிசனை போற்றி புகழ்கிறார்கள். அவன் 1000 கண்டுபிடிப்புகள் நிறுத்துவன், அவன் பயங்கரமான ஞானிப்பா, நீ என்ன எடிசனா என்று கண்டுபிடிப்பாளர்களை எல்லாம் கேட்கிறார்கள். ஆனால் இந்த எடிசன் எவ்வளவு பெரிய மோசடிக்காரன் என்று ஜிடி நாயுடு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். ஜிடி நாயுடு நமக்கு டெஸ்லா தான் முக்கியம், எடிசன் அல்ல என்கிற ஒரு வரியில் சொல்லிக் கொண்டு போகிறார். நான் அசந்து போனேன். ஜிடி நாயுடுவை பற்றி தேடி அலைந்து திரிந்து அவருடைய எழுத்துக்களை எடுத்த பொழுது அப்போதுதான் நான் டெஸ்லாவுக்கு அறிமுகமாகிறேன். டெஸ்லா அறிவியல் வெர்சஸ் தொழில்நுட்பம் என்கிற போராட்டத்தில் தோல்வியுற்றவன். எவ்வளவு பரிதாபமான டெஸ்லா. இப்போது சிலந்திகள் திடீரென்று கார்ப்பரேட் வேஷத்தில் வந்து நின்றன. ஒரு தேனியாக சென்று அவைகளிடம் சிக்கிக் கொண்டவன் டெஸ்லா. டெஸ்லா கண்டுபிடித்தது ஆல்டர்னேட் கரண்ட். எடிசன் தேவை என்று அறிவித்தது டைரக்ட் கரண்ட். இந்த ஆல்டர்னேட் கரண்ட்னா எப்படி வரும்? அது ஆல்டர்னேட் கரண்ட் டவர்களின் மூலம் தரப்படும். ஒரு இடத்துல ஒரு டவர் இருந்துட்டா போதும், அந்த ஊரில் இருக்கிற எல்லா இடத்துக்கும் கரண்ட் கிடைக்கும். நீங்க பணமே கட்ட வேணாம், இபி கிடையாது, எதுவும் கிடையாது, இந்த ஒயர் கிடையாது, எதுவும் தேவையில்லை. இதுதான் டெஸ்லாவின் வழி. அதைத்தான் இன்று வைஃபை என்று நாம் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு டெஸ்லா ஜெயித்து விட்டான். ஆனால் டெஸ்லா ஒவ்வொரு இடத்திலும் ஜெயிப்பதற்கு இன்னும் ரொம்ப நாள் ஆகும். ஏன்னா நமக்கு இபி வேணும், நமக்கு ஒயரிங் வேணும், நம்ம வீட்டுக்கு மின்சாரம் வரணும், அங்கே ஒரு மீட்டர் இருக்கணும். இந்த கார்ப்பரேட்டுகள் கையில் அது கிடைக்க வேண்டும். கார்ப்பரேட் சமூகம் நமக்கு கிடைக்கும் இயற்கையையும் தண்ணீர் உட்பட வியாபார சரக்காக்கி விற்க வேண்டிய ஒரு இடத்திலே முதலில் அந்த இடத்தை நிரப்பியவன் எடிசன். எடிசன் எலக்ட்ரிசிட்டி என்கிற விஷயத்தை அவன் அழகாக ஸ்டாக் மார்க்கெட் ஐட்டமாக மாற்றுகிறான். டெஸ்லா அதற்கு எதிராக போராடுகிறான். டெஸ்லா தன் போராட்டத்தில் தோல்வியுற்று நியூயார்க் நகருக்கு சென்று ஹோட்டல் நியூயார்க்கர் என்கிற அந்த ஹோட்டலில் 3327 என்கிற அறையில் தங்கியிருக்கிறான். பட்டினி கிடக்கிறான். சிலந்திகள் டெஸ்லாவை சீண்டவில்லை, ஒதுக்கி வைக்கின்றன. கார்ப்பரேட் உலகம் அவனை காரி துப்புகிறது. உன்னால் எங்களுக்கு பயனில்லை என்று சொல்கிறது. என்னுடையது பயன்பாட்டு அறிவியல், மக்கள் அறிவியல் என்று துடிக்கிறான் டெஸ்லா. இறுதியாக டெஸ்லா எப்போது இறந்து போனான் என்று யாருக்கும் தெரியவில்லை. அவனுடைய அறை கதவை சென்று அந்த ஹோட்டலில் இருக்கிற வேலை பார்க்குற சிப்பந்தி ஒரு மேடம் அதை உடைக்கிறார்கள். உள்ளே டெஸ்லா இறந்து கிடக்கிறான். அங்கே ஒரு நூலகம் இருக்கிறது. அந்த நூலகம் முழுவதும் 212 கைப்பட எழுதப்பட்ட டெஸ்லாவின் கை பிரதி புத்தகங்களோடு டெஸ்லா இறந்து போனான். அந்த புத்தகங்களை எடுத்து ஒவ்வொன்றாக படித்து படித்து அறிவியல் உலகம் இன்று ஒவ்வொரு கண்டுபிடிப்பையும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நான் இங்கு பேசிக் கொண்டிருப்பதை அங்கே ஒளிப்பதிவு செய்கிறார்கள். இந்த ஒளிப்பதிவு மிக நேரடியாக எனக்கு இதுக்குள் வந்து விடுகிறது. அதற்கு ஒயர் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. இந்த இடத்தை எனக்கு கொடுத்த டெஸ்லா எனும் தேனியை சிலந்திகள் எப்படி அழித்தன என்பதற்கு இதை விட பெரிய உதாரணம் வேறு என்ன வேண்டும்? டார்வினை பற்றி நிறைய பேசிவிட்டோம். சிங்காரவேலர் எனும் மா மனிதர் டார்வினை அறிமுகப்படுத்திய விதத்தை மட்டும் பேசி சென்று விடுகிறேன். டார்வினை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர். 3 பேரா சயின்ஸ்னு ஒன்று எழுதுவார். 3 பேரா சயின்ஸ். எங்களுக்கெல்லாம் அறிவியல் எழுதுவதில் முன்னோடியாக இருப்பவர்னு ஒருத்தர் இருக்க முடியும்னா சிங்காரவேலர் தான். 3 பேரா தான் எழுதுவார். இந்த சிங்காரவேலர் கான்செப்ட் எவ்வளோ பயங்கரமானது அப்படிங்கிறத நான் 2 இடங்களிலிருந்து தெரிந்து கொண்டேன். இந்த ராமகிருஷ்ணா மிஷன் வர்ற ஒரு புக்கில்
விவேகானந்தர் முன்னாடி எழுதின கட்டுரையெல்லாம் வரிசையாக போட்டுட்டு இருக்காங்க. அதில் ஒரு கட்டுரையில் விவேகானந்தர் திடீர்னு டார்வினை பற்றி எழுதுறாரு. என்னடா விவேகானந்தர் டார்வினை பற்றி எழுதிட்டாரா அப்படின்னு நான் எடுக்கிறேன். 96 அது வெளிவருது. ஆனால் அதை அவர் எழுதும்போது 1919 எழுதியிருக்காரு. இப்போ திரும்ப மறுபிரசுரம் படிச்சு பார்த்தா அருமையான ஒரு விஷயம், அட்டகாசமான விஷயம். மெட்ராஸில் வந்து சிங்காரவேல் மோலியார்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து சார்லஸ் டார்வின் எழுதின புத்தகத்தை எனக்கு அனுப்பியிருந்தார் அப்படின்னு விவேகானந்தர் பதிவு செய்கிறார். நம்ம சிங்காரவேலருக்கு என்ன கொழுப்பு பார்த்தீங்களா? யார் புக்கை வாங்கி யாருக்கு அனுப்புறது? மிக அற்புதமாக அந்த மாதிரி குசும்பு வேலை நிறைய செய்யறதுல சிங்காரவேலர் கில்லாடி. நேரு வந்து சோவியத் யூனியனுக்கு போறாரு. சோவியத் இந்தியா நட்புறவு மட்டும் ஏன் இவ்வளோ நல்லா இருக்கு? அமெரிக்காவை விட ரஷ்யா மேலேயே நமக்கு பற்று வந்துகிட்டே இருக்கு. அது ஏன் இன்னி வரைக்குமே மாற்ற முடியல? என்னென்னவோ முயற்சி பண்றாங்களே, ஏன்? அதற்கான அடையாளத்தின் மிக முக்கிய காரணம் சிங்காரவேலர் என்பதை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். லெனினுடைய ரெண்டு விஷயம் சார். லெனின் மாதிரியே நேருவும் ஒரு விஷயத்தில். நேரு மன்மோகன் சிங் இறந்து போனார். மலர் வளையம் வச்சாங்க, போய் பார்த்தீங்களா? எவன் எப்படி வச்சான்னு தெரியாது நமக்கு. ஆனால் மலர் வளையமே இவ்வளவு உயரமாக காட்டினாங்க. ஆனால் நேரு இறந்த போது தன் உயிரில் எழுதினாரு, யாரும் எனக்கு மலர் வளையம் வைக்கக்கூடாது. புத்தகங்கள் பதிவு பண்ணியிருக்காங்க வேற புக்கில். நீல்ஸ் போர்கிட்ட ஐன்ஸ்டீன் சொன்னாரு, அந்த நட்சத்திரம் 45,000 டிகிரி செல்சியஸ் என்று சொன்னார். ஹவு டு யூ நோ என்று அவர் கேட்கிறார். ஐ சாகாட் இட் என்று சொல்கிறான் ஐன்ஸ்டீன். சாகாவை ஒரு வெர்பாவும் யூஸ் பண்றான். அந்த அளவிற்கு பிரசித்தி பெற்ற அந்த மாபெரும் மனிதர் சாகா பிறந்தது கொட்டாங்குச்சியில் டீ குடிக்கிற ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தில் பிறக்கிறான். எவ்வளவு பெரிய போராட்டத்தோடு அவன் படித்திருப்பான். அவன் ஊரில் படித்துக் கொண்டிருக்கும் போது சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டான் என்பதற்காக டிசி கொடுக்குறாங்க. அது என்ன டிசி? அது என்ன கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு? நம் நாட்டில் முதல்ல கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கினோம் அவன் தான். கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவன் வந்து 9ஆம் வகுப்பு படிக்கும்போது ஒரு வயசுல ஏற்று போறான். உடனே டிசி அதில் கான்டாக்ட்னு ஒன்று போட்டு வெரி பேட். குழந்தைகளுக்கு அவன் ஒழுக்கம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு இவனுங்க யார் சார்? இப்பயும் கொடுத்துருந்தாங்க. ஒரு குழந்தை ஒழுக்கமானதா இல்லையா என்பதை அறிவிப்பதற்கு பள்ளியில் இருக்கிற அந்த பெரிய மனிதர்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது? அன்னைக்கு அதை வைத்துக் கொண்டிருந்தான். சர் சி வி ராமனை போலவே தானும் ஐசிஎஸ் எழுத வேண்டும் என்று அந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கிறான். உன்னுடைய டிசியில் இப்படி போட்டிருக்குது, நீ எழுத முடியாது என்று நிறுத்தப்பட்டவன் மெக்னாட் சாகா. 13 முறை நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கப்பட்டும் 13 முறையும் இவனுக்கு ஒழுக்கம் கட்டவன் என்று சர்டிபிகேட் அரசாங்கம் கொடுத்து விட்டது என்பதற்காக நோபல் பரிசு மறுக்கப்பட்டவன் மெக்னாட் சாகா. இந்த மெக்னாட் சாகா 1952 தேர்தலில் நிற்க ஆசைப்பட்டார். அப்போது நேரா போய் காங்கிரஸ்ல இடம் கேட்டாரு. நாங்க ஏற்கனவே பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு கொடுத்துட்டோம், நீங்க சயின்டிஸ்ட் தானே, உங்களுக்கு எதுக்கு அறிவியல்லாம் அரசியல்லாம்? இல்ல நான் நிற்கணும். பிறகு அவர் சென்று B.R. அம்பேத்கரை சந்திக்கிறார். அம்பேத்கர் சொன்னார், நீ சுயேட்சையா இல்லையா, ஏன் பயப்படுற? கல்கத்தா கிழக்கு தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டார் மெக்னாட் சாகா. கையில் ஒத்த பைசா இல்லை, பணமே இல்லைன்னா எப்படி எலெக்ஷன் நிற்கிறது? அப்போதான் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி பிரஸ் அதோட ஒரு ஒப்பந்தம் போடுகிறார். த ட்ரீட்டி ஆஃப் ஹீட் என்கிற புத்தகம் இன்றைக்கு உலகத்தில் தலை சிறந்த 10 அறிவியல் நூல்களில் ஒன்று என்று பெயர் பெற்ற புத்தகம் த ட்ரீட்டி ஆஃப் ஹீட். இப்போ சிலந்திகளின் வேஷம் மாறிவிட்டது. மெக்னாட் சாகா நோபல் மறுக்கப்படுகிறார். மெக்னாட் சாகாவின் புத்தகங்களை ஏற்க மறுக்கிறார்கள். கண்டுபிடிப்புகளை இந்தியா அங்கீகரிக்க மறுக்கிறது. இப்போ புத்தகத்திற்கு முன்பணம் வாங்குறாரு 5000 ரூபா, நான் அவனுக்கு எழுதி கொடுத்துட்றேன், அவன் 5000 கொடுக்குறான். இந்த 5000 ரூபால 1000 ரூபாயை ஜாமீனுக்கு கட்டுறாரு. மீதி 4000 ரூபாயை செலவு பண்ணி கல்கட்டா ஈஸ்ட் என்கிற தொகுதியில் எம்பியாக வெற்றி பெற்றார் மெக்னாட் சாகா. அதுக்குதான் எப்பவுமே சில விஷயங்களை நம்ம மறந்துடக்கூடாது. இன்றைக்கு இந்த சிலந்திகள் அடிக்கும் ஆட்டங்கள் பாட்டங்கள், எப்போதுமே தேனீக்களை தேடி வேட்டையாடுவது, இதற்கெல்லாம் அம்பேத்கர் அருமையாக பதில் சொல்லியிருப்பார். அம்பேத்கர் சினிமா பார்த்தீங்கன்னா மிகவும் பிடித்த ஒரு காட்சி அதில் இயக்குனர் ஜாபர் பட்டேலை பெங்களூரில் அந்த படம் போடப்பட்ட பொழுது, அந்த ப்ரீவியூவுக்கு அழைக்கப்பட்ட பொழுது நான் அவரை நேரடியாக கட்டிக்கொண்டேன். அந்த ஒரு காட்சிக்காக
அம்பேத்கர் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாரு. அவருக்கு வந்து 80 வயசு. அப்போது அவருக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு ஒரு ஆள் அங்கே படுத்திருப்பான். இவ்வளோ தான் அவர் வீடே, யாருமே கிடையாது. அந்த பாதுகாப்பாக இருக்கிறவன் படுத்துக்கிட்டு இருந்தவன் திடீர்னு போர்வையை விலகி பார்ப்பான். நைட்டு 1:30 மணி. அப்பயும் அம்பேத்கர் படுத்துட்டு இருப்பார். சார் அப்படின்வான். யாரை கூப்பிடுற? உங்களை தான் சார். சார் தூங்கக்கூடாது சார். உங்களை மாதிரி தான் சார் நேருவும், உங்களை மாதிரி தான் காந்தியும், அவங்களும் தான் படிக்கிறாங்க, ஆனால் அவங்களாம் தூங்குறாங்க சார். நீ பாத்தியா? அம்பேத்கர் கேட்பார், நீ பாத்தியா? அப்போது அம்பேத்கர் சொல்வார், அவர்களுடைய இனம் முடித்துக் கொண்டிருக்கிறது, அவர்கள் நிம்மதியாக உறங்குகிறார்கள். என்னுடைய இனம் உறங்கிக் கொண்டிருக்கிறது, நான் விழித்திருந்து வாசித்து தான் ஆக வேண்டும் என்று அம்பேத்கர் சொல்வார். அன்பு தோழர்களே, புத்தக போராளிகளிடம் கற்போம், வாசிப்பே வெல்லும். நன்றி, வணக்கம்.